பவுல் அப்போஸ்தலருடைய ஆத்ம ஆதாயச்சுடைய விதத்தை பார்ப்பீர்களே, ஆனால் முதல்ல அவருக்கு இருந்தது மிகுந்த ஆத்ம பார், ஒரு கற்ப வேதனையே அவரிடத்துல இருந்துச்சு. எப்படியாவது சாகிறதுக்கு முன்னாடி போகக்கூடிய இடங்களை எல்லாம் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும், போகக்கூடிய இடங்களை எல்லாம் ஆத்மாக்களை அந்த ஒரு வைராக்கிய வாஞ்ச அது எங்க போனாலும் எப்படியாவது ஆத்மாக்களை ஆண்டவர்களை கொண்டு வரும் அந்த ஒரு தீராத பசி. கலாத்தியர்கள் நிருபம் 4:19 வாசிங்க. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். பாருங்க, அதாவது கெட்டு போறாங்க, பின்மாறி போறாங்க, ஆண்டவரை தேடல, எப்படியாவது அவங்கள ஆண்டவர்களை கொண்டு வரணும்னு சொல்லி அவர் அவ்வளோ வேதனைப்படுறார். அதுக்காக அவர் எடுத்த முயற்சிகளுக்கு அளவே கிடையாது, பிரயாணங்களுக்கு அளவே கிடையாது, அதனால வந்த பாடுகளுக்கு அளவே கிடையாது. 2 கொரிந்தியர் 11:23-28 வரைக்கும் வாசிப்பீங்கன்னா அவர் பட்டதான பாடுகள் அங்க விவரிக்கப்பட்டிருக்கு. அதுல 27வது வசனம் வாசிங்க. பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். பாருங்க, ஆத்துமாக்கள் கண்டு கண் விழித்து ஜெபிக்கிறார், ஆத்துமாக்கள் கண்டு உபவாசம் இருக்கிறார், அவங்களுக்காண்டி பிரயாசப்படுறார், வருத்தப்படுறார். இது எல்லாம் பார்த்து தான் அந்த தேவன் அவரை கொண்டு அநேக ஆத்துமாக்களை கொண்டு வந்தார், அவரை கொண்டு அநேக சபைகளை நிறுவினார். அவர் படக்கூடியதுன்னு அந்த ஆத்ம வருத்தத்தை பார்த்து, கண் விழிப்பை பார்த்து, உபவாசத்தை பார்த்து, அவருடைய பிரயாசத்தை பார்த்து அங்க ஆண்டவர் கிரியாச்சு. உங்களுடைய பிரயாசங்களையும் அந்த பாடுகளையும் பார்த்து தான் ஆண்டவர் உங்களை கொண்டு கிரியாச்சுவார், இல்லைன்னா இருக்காது. அடுத்த முக்கியமான காரியம், அவர் எப்படியாவது சில ஆத்மாக்களை எப்படியா ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லி அந்த மக்களோடு கூட அவர் நாட்களை, வாரங்களை, மாதத்தை, வருஷத்தை கழித்தார். அதாவது சில இடங்களை டக்குன்னு தாண்டி போயிட முடியாது, போனா அங்க விசுவாசிகள் உறுதியா இருக்க மாட்டாங்கன்னா அவங்களோட கூட இருந்து, அவங்களுக்காகவே இருந்து அவங்கள ஒரு நிலைமைக்கு ஸ்திரப்படுத்திட்டு தான் போறாரு. அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 11:25-26 வாசிங்க. பர்னபாஸ் சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். இங்க அந்தியோக்கியாவுக்கு போறாங்க. அவர்கள் 1 வருஷ காலமா சபையோட கூடியிருந்து பாருங்க, 1 வருஷம் அங்க இருக்கிறாங்க. ஏன்னா முதல்ல ஒரு இடத்துக்கு போறாங்க, கிறிஸ்துவ பற்றி சொல்லும் மக்களுக்கு எதுவுமே தெரியாது, அப்ப தள்ளிட்டு போயிட முடியாது. 1 வருஷம் அங்க இருக்கிறாரு. சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோக்கியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிட்டு. பாருங்க, மக்களா இருந்து இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி கொடுத்து, அவருடைய குணங்களை என்ன சொல்லி கொடுத்து மட்டும் இல்லாம அதை தங்களுடைய வாழ்க்கையில காண்பித்தாங்க. இதை பார்த்து மற்ற ஜனங்களும் கிறிஸ்தவர்னா இப்படிதான் சொல்லி மாற ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்த மற்ற ஜனங்கள் இவர்கள் தாயா கிறிஸ்தவன் சொல்லி பேரையும் போட்டாங்க. ஏன்? அடிச்சா பட்டுட்டாங்க, வஞ்சிட்டு எடுத்தா சரின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இல்லாத பொருளான்னு சொல்லும் போது அவங்க அதுக்கு முன்னாடி மாறி பேசுவாங்க, அதுக்கு பிறகு அமைதியா இருந்தாங்க. அப்போ பார்த்தாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைனா வேற, இவங்க தான் கிறிஸ்தவங்க. அப்படி ஒரு பேர் உருவாகிற அளவுக்கு அவங்கள உருவாக்கிட்டு அதுக்கு பிறகுதான் போறார். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 18:11 வாசிங்க. அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி, கொரிந்து பட்டணத்துல 1.5 வருஷம் இருக்கு. ஏன்னா அது பிரச்சனைக்குரிய இடம், விபச்சாரம், வேஸ்தானம், எல்லா பாவங்களும் உள்ள இடம். 1.5 வருஷம் மனுஷன் அங்க தங்குறாரு. அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவவசனத்தை அவர்களுக்குள்ள உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். பாருங்க, உங்க ஆத்ம தாகத்தை நீங்க தான் பார்க்கணும்.